ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் சிகப்பரிசியில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். பச்சரிசி 1 டம்ளர், சிகப்பரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 1.5 டம்ளர். இதை 3 அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயத்தையும் அரிசியில் சேர்த்து ஊற வச்சுருங்க. வெள்ளை அவல் 1/4 கப், உளுந்து 3/4 டம்ளர். உளுந்தை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அவலையும் உளுந்தோட ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா புளிக்கணும். நீங்கள் முன்னாலே மாவை அரைச்சிட்டு மறுநாள் தான் நீங்கள் குழிப்பணியாரம் செய்ய முடியும். அடுத்தது வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 3, துருவிய தேங்காய் 1/4 கப். இது போல் ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் இப்போது 2 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்தது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் இந்த தேங்காய் துருவல் வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தேங்காய் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவில் நான் இப்போது தண்ணி எதுவும் சேர்க்கலை. அரைக்கும் போதே கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டி வச்சுக்கலாம். எல்லா குழிகளிலும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். எல்லா குழிகளிலும் மாவை ஊற்றியாச்சு. 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. மூணு நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு குழிப்பணியாரத்தை திருப்பி விடுங்க. மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. குழிப்பணியாரம் நல்லா உப்பி சூப்பராக வெந்திருக்கு. இதில் நான் சோடா மாவு ஆட் பண்ணவே இல்லை. மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் இது போல் குழிப்பணியாரம் நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இது போல் மீதி உள்ள மாவையும் நம்ம குழிப்பணியாரமாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சிகப்பரிசி குழிப்பணியாரம் நமக்கு இப்போது ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.